and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 4 of Essential Idioms and Phrases series. So இந்த வீடியோல on the up and up and give a heads up இந்த ரெண்டு idioms பத்தின examples and video clips எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். It's going to be really interesting. So without any further delay, let's get started. So first நம்ம பார்க்க போற idiom on the up and up. இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உண்மையான, நேர்மையான, நியாயமான, சட்ட ரீதியா சரியான, அதாவது honestly, சின்சியர்லி, ட்ரூத்ஃபுல்லி, ஃபேர்லி, லீகலி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற இடியம் தான் ஆன் தி அப் அண்ட் அப். இந்த வார்த்தைகளே யூஸ் பண்ணலாமே. எதுக்கு இந்த இடியம்னா நாம் யூஸ் பண்ணலாம், பட் யாராவது இந்த இடியம் யூஸ் பண்ணி பேசும்போதோ இல்லை எங்கேயாவது நீங்கள் இந்த இடியம் யூஸ் ஆகிருக்கிறத பார்க்கும்போதோ இந்த அர்த்தம் தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்க்கலாம். Someone who is on the up and up is honest and can be trusted. அதாவது உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்கள, நம்பக்கூடியவங்களை, நம்ப முடிகிறவங்கள நம்ம on the up and upன்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். honest and legal. I don't want to do anything dishonest. Let's keep everything on the up and up. அதாவது let's keep everything honest அப்படின்றது தான் honestக்கு பதிலாக on the up and upன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டெஃபினேஷன், இஃப் சம்மன் இஸ் ஆன் தி அப் அண்ட் அப் தே ஆர் ஆனஸ்ட் அண்ட் சின்சியர். அதாவது இப்போ யாரையாவது நீங்கள் அப் அண்ட் அப்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள தான் நம்ம ஆன் தி அப் அண்ட் அப்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் அ ப்ரிட்டி குட் ஜட்ஜ் ஆஃப் men. இஃப் யூ ஆர் ஆனஸ்ட் அண்ட் ஆன் தி அப் அண்ட் அப் ஐ வில் பி ஏபிள் டு டெல் இட். ஓகே, நான் மென்னை நல்லா ஜட்ஜ் பண்ணுவேன். அதாவது உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்கன்னா என்னால் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில். இப்போ நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ராவல் ஏஜென்சி உண்மையானதா, அதாவது நேர்மையானதா, உண்மையானதா இருக்குது, மேலும் அற்புதமான பேக்கேஜஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸை எப்படி ஆன் தி அப் அண்ட் அப் யூஸ் பண்ணி சொல்லலாம்? தி ட்ராவல் ஏஜென்சி இஸ் ஆன் தி அப் அண்ட் அப் அண்ட் தே ஆஃபர் எக்ஸைட்டிங் பேக்கேஜஸ் ஆர் excellent packages. Okay, the travel agency is on the up and up. The travel agency is honest, is trustworthy அப்படின்றது தான் இங்கே on the up and upன்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், the next one, இந்த கம்பெனியோட ரெக்கார்ட்லாம் உண்மையானதா, நேர்மையானதா இருக்குது. the company's records are on the up and up. அதாவது கம்பெனியோட ரெக்கார்ட் ஆனஸ்ட்டாக இருக்குது ஆர் honest அப்படின்றது தான் on the up and upன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஐடியம் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். He was always on the up and up with us. He was always on the up and up with us. அப்படின்னா அவன் எப்போவுமே எங்ககிட்ட உண்மையாக நேர்மையாக தான் இருந்திருக்கான் அப்படின்றது தான் he was always on the up and up with us அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, I wanted to make sure everything was on the up and up. I wanted to make sure everything was on the up and up. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எல்லாம் கரெக்டாக போதா, எல்லாம் நேர்மையாக உண்மையாக நடக்குதான்றதை செக் பண்ணலான்னு வந்தேன், நான் உறுதிப்படுத்திக்க நினச்சேன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கிளிப்பிங் பாருங்கள். No, I just wanted to stop by and say hi and tell you that I'm sorry if I ever did anything to you that wasn't on the up and up. What do you mean? You were great to me. I was? Always. ஸோ அதில் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, I wanted to tell you that I'm sorry if I ever did anything to you that wasn't honest. அதுக்கு பதிலாக that wasn't on the up and up. அதாவது நேர்மை இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை, நியாயம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உனக்கு பண்ணியிருந்தேன்னா உனக்கு சாரி சொல்லலாம், எப்பயாவது நான் உனக்கு பண்ணியிருந்தேன்னா உனக்கு சாரி சொல்லலான்னு வந்தேன் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், அண்ட் ஒன் லாஸ்ட் கிளிப்பிங் ஃபார் திஸ் இடியம். I'll help you on 2 conditions. We do it on the up and up and we pick a fight we can win. ஸோ இதில் அவங்க சொன்ன வி டூ இட் ஆன் தி அப் அண்ட் அப், இதுக்கு என்ன அர்த்தன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நாம் இதை உண்மையாக நேர்மையாக தான் செய்கிறோம் அப்படின்றத அர்த்தம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் 2 கண்டிஷன். அதில் ஒன்று என்னென்னா நாம் இதை உண்மையாக நேர்மையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ இப்போ இந்த இடியம்மை நம்ம தெரிஞ்சுக்காமல், அதாவது இதுக்கு ஆனஸ்ட்டு, ட்ரஸ்ட்வர்த்தி, சின்சியர் இந்த மாதிரி மீனிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, நாம் மேலே செய்யலாம், நான் மேலே இருந்தேன், ஐ வாஸ் ஆன் தி அப் அண்ட் அப், he was on the up and up அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னே லிட்ரலி புரியாது. கரெக்டாக? ஸோ இடியம்ஸ் எதுவுமே நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இடியம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இடியம்ஸ்க்கு, அதாவது பார்க்குறதுக்கு இடியம் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரியான இடியம்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ we tend to take it literally. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி இடியம்ஸாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ hope these are useful. Alright, let's move on to the second idiom, which is give a heads up. கிவ் அ ஹெட்ஸ் அப்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறது, வார்னிங் கொடுக்குறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறதா கிவ் அ ஹெட்ஸ் அப். முன்கூட்டியே தெரிவிப்பது, முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வது, இதெல்லாம் தான் இதுக்கு தமிழில் அர்த்தம். டிக்ஷனரி டெஃபினிஷன் பார்க்கலாம்.
கிவ் சம்மன் அ ஹெட்ஸ் அப் அப்படின்னா டு டெல் சம்மன் தட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். I just wanted to give you all a heads up that we will be talking about the first 2 chapters of the book tomorrow. நாளைக்கு இந்த புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் பற்றி பேசுவோன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றேன், எச்சரிக்கை பண்ணிடுறேன் அப்படின்ற அர்த்தத்தில் தான் give you all a heads up அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாருங்கள். If you give someone a heads up about something that is going to happen, you tell them about it before it happens. அதாவது ஏதோ ஒரு நடக்க போகிற விஷயத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெட்ஸ் அப் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நடக்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது. ஓகேவா? அவங்கள அலர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டெஃபினேஷனில் இருக்கும் பாருங்கள். அ மெசேஜ் தட் அலர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ஸ். ஸோ வார்னிங் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வார்னிங்னா அவங்கள அதுக்கு தயார்படுத்துறது. அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. கரெக்டாக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அதுதான் ஹெட்ஸ் அப். ஆல்ரைட். ஏதாவது தப்பு நடந்தால் எனக்கு நீ முன்னாடியே சொல்லிடணும், எனக்கு தெரியப்படுத்திடணும். எப்படி இதை ஹெட்ஸ்அப் யூஸ் பண்ணி சொல்லலாம்? ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ அ ஹெட்ஸ்அப் வென் சம்திங் கோஸ் ராங். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிடணும். ஓகே, அது நடந்து அது லாஸ்ட்டாக போகிற வரைக்கும் விடக்கூடாது. ஜஸ்ட் வார்ன் மீ, ஜஸ்ட் லெட் மீ நோ, ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது தான் ஜஸ்ட் கிவ் மீ அ ஹெட்ஸ்அப். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். டெட்லைன் சேஞ்ச் ஆனதை பற்றி மேனேஜர் நம்மளுக்கு வார்ன் பண்ணியிருந்தாருன்னா, நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் டைமுக்கு டாஸ்க்காக முடிச்சிருப்போம். ஓகே, இஃப் த மேனேஜர் ஹேட் கிவன் அஸ் த ஹெட்ஸ் அப் அபவுட் த டெட்லைன் சேஞ்ச் we could have finished the task on time. ஓகே, அதை பற்றி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா, இஃப் த மேனேஜர் ஹேட் இன்ஃபார்ம்டுன்னு சொல்லலாம், ஹேட் வார்ன்ட் அஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஹேட் கிவன் அஸ் த ஹெட்ஸ் அப் அபவுட் த டெட்லைன் சேஞ்ச். ஓகே, கிவ் அ ஹெட்ஸ் அப் அபவுட் சம்திங். கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த இடத்துல கிவன் த ஹெட்ஸ் அப் அபவுட் த டெட்லைன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த இடியம் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். And you didn't think to even give me a heads up? You didn't think to even give me a heads up. எனக்கு முன்னாடியே சொல்லணும், ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கணும்னு கூட உனக்கு தோணலையா? You didn't think to even give me a heads up. முன்னாடியே சொல்லணும், முன்னாடியே எச்சரிக்கை பண்ணணும்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. The next one. Just give me a heads up when you're lying. Just give me a heads up when you're lying. ஓகே, நீ பொய் சொல்கிறேன்னா முன்னாடியே சொல்லி தொலை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல just give me a heads up when you're lying. Alright. The next one. You don't want to give me the heads up that he was here? You didn't want to give me the heads up that he was here. அவன் இங்கே இருக்கிறான்னு முன்னாடியே சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? அவன் இங்கே இருக்கிறான்னு எனக்கு வார்ன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்றது தான் you didn't want to give me the heads up that he was here அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Alright, so that's all to do with today's lesson. So இன்னைக்கு வீடியோவில் நாம 2 idioms on the up and up and give a heads up பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றது please let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.